செல்வம் தான் இனிமேல் கார் எப்படி ஓட்டுறான்னு சொல்லி இங்கே அருண் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அது போல தான் நடக்கவும் செய்து. அருண் இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்க நேரத்தில் செல்வத்துடைய கார் வேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. நிற்க கூட இல்லை. இதனால் அருணுக்கு பயங்கர கோபம். எப்படி இவன் கார் ஓட்டுறான்னு, அதுவும் இவனுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இவனே என் வழியில் வந்து சிக்கிட்டான்ல, இனி சும்மா விடக்கூடாதுன்னு அருண் துரத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. எங்கள் செல்வம் திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகவும் செய்கிறாரு. அருணும் ரீச் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு வந்துடுறாரு. செல்வம் நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வண்டியை நிறுத்திட்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வர சொல்லி சத்தம் போடுறாரு. ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கேருந்து வந்து வேகமாக வண்டியை போட்டுட்டு உள்ளே வர அருண், என்னடா என்ன நினச்சிட்ருக்க, இந்த வேகத்தில் போய் தான் எங்கள் அம்மாவை அடித்து கொண்டுட்டு என்ன நியாயம் பேசினேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே முத்து வேதுற, முத்துவும் நீயும் சேர்ந்து பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை கொண்டது மட்டும் இல்லாமல் இப்போது 5 லட்ச ரூபா சொல்லி என் வாயை அடைச்சிட்டு இங்கே நீ பண்ண வேலையை பண்ணித்தானே இருக்கன்னு இங்கே சட்டியை பிடிச்சி கேள்வி கேட்க ஸ்ட்ரெச்சர் வந்துடுது. சார் கொஞ்சம் விடுங்க சார் அப்படின்னு செல்வம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அருண் கேட்கவே இல்லை. அருண் சட்டையை பிடிச்சிட்டே இருக்கும்போது, சார் உள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் சார் அப்படின்னு அங்கே செல்வம் கத்தும்போது உள்ளே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே படுத்திருக்க அந்த பொண்ணை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் போடும்போது தான் யாருன்னு பார்த்தா அது சீதாவாக இருக்குது. உடனே அங்கே சட்டையில் இருக்க கையை விளக்கிட்டு உடனே ஓடி வராங்க. அருண், என்னாச்சு சீதா, சீதாவுக்கு என்னாச்சு, என்னடா பண்ண சீதாவா அப்படின்னு கேட்க, சார் நானும் என்னால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதனால் குடும்பத்துலேயும் பல பிரச்சனை, உங்களுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் சார், சீக்கிரமாக அட்மிட் பண்ணுங்க, அப்புறம் என்ன ஏதுன்னு பேசலாம் அப்படின்னு செல்வம் சொல்ல உடனே உள்ளே கொண்டு போயிட்டு எங்கள் சீதாவை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் செல்வம் வெளியே வந்து இங்கே அருண் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ கோவம் வேணாலும் இருக்கலாம், முத்து மேலே இருக்க கோவத்தை நீங்கள் என்கிட்ட கூட காட்டலாம், நான் அதனால் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நீங்கள் இல்லை, தங்கச்சி தான் இங்கே கை அறுபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கிடந்ததை பார்த்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலை. உடனே இங்கே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக வேகமாக வந்துட்டேன் சார். சார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டுங்க சார், இல்லை முத்துக்கிட்ட கூட காட்டுங்க. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா எனக்கு சீதாவை உங்களை விட ரொம்ப வருஷமாகவே தெரியும் சார். சீதாவும் சரி மீனாவும் சரி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமையில இந்த முடிவை எடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும்னு செல்வம் சொல்லிகிட்ருக்காங்க. செல்வம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசின அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்தில் முத்துவும் மீனாவும் ஓடி வராங்க. என்னாச்சுடா, சீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் முத்து அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. என்ன ஆச்சு அண்ணே, என்ன ஆச்சுன்னு இங்கே மீனாவும் கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்துவும், தங்கச்சி நடந்த விஷயத்த அப்படியே ஒன்று விடாமல் சொல்ல, இப்போ சீதாவுக்கு எப்படி இருக்குது, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு அங்கே நிற்கிற மீனா உடனே எட்டி எட்டி பார்க்குறாங்க. டாக்டர் அப்போ தான் வெளியே வராங்க. கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுனால தான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைனா பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு மெமரி லாஸ் கூட அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் தான், ஆனால் காப்பாற்றியாச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே நிற்கிற மீனாவுக்கு அங்கே அருண் மேலே கோபம் வருது. சந்தோஷமா, உங்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு உயிரையும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டீங்கல்ல, இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ தான் மீனா விஷயத்த சொல்கிறாங்க. போதுங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சது போதும். சீதா கேட்டுக்கிட்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருந்தேன். இதுக்கப்புறம் எதுக்கு நான் அமைதியாக இருக்கணும், எனக்கு அவள் உயிரோடு இருந்தாலே போதுன்ற நிலைமைக்கு நான் இருக்கேன். இனி அவள் உயிரோடு இருந்தாலே போதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இனி எதை பற்றியும் உங்ககிட்ட நாங்கள் பேசி தயாராக போகிறதில்ல. ஏன்னா எதை பேசினாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க போகிறதும் இல்லை. என் புருஷன் மேலேயோ செல்வண்ணா மேலேயோ தப்பு இல்லைன்னு நான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்க போகிறதும் இல்லை. அந்த கோபத்தையெல்லாம் சீதா மேலே தான் காட்டுவீங்க. அதை தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதான் சீதா இந்த நிலைமையில இந்த முடிவை எடுத்திருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலை, மனசாட்சிக்கு இங்கே துரோகம் பண்ணதான் நினைக்கவே இல்லை. கட்டின பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறது எவ்வளோ பெரிய பாவம், அதுவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு எதை செய்யக்கூடாதோ அதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் உங்கள் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஆனால் என் தங்கச்சிக்காக நான் பொறுத்து போகிறேன்னு சொல்லும்போதும் மீனா சொன்ன அத்தனை விஷயத்தையும் கேட்ட முத்துவுக்கு கையும் கண்ணும் துடிக்க செய்து அவனை அப்படியே அடிச்சு போடலான்னு தோணுது. ஆனால் இந்த நிலைமையில நம்ம இவன்
கிட்ட கோவத்தை காட்டுறது தப்பு அப்படின்னு முத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. ஏன் ஒரு கோவத்தில் எல்லைக்கு மேலே போன இங்கே முத்துவுக்கு அவன் சட்டையை பிடிக்கிற நிலைமைக்கு கூட போகிறாங்க. ஆனால் மீனாவும் செல்வமும் சேர்ந்து தடுக்கவும் செய்ய உள்ள சீதாவை பார்த்துட்டு இருக்க டாக்டர் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வெளியே வராங்க. அவங்க கண் முழிச்சிட்டாங்க. நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது அப்போது உள்ளே போக போகிறாங்க அருணும். அப்போ அருணை பார்த்துட்டு ஒரு லேடி பக்கத்தில் வராங்க. நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்துக்கிட்டே இருக்க உங்கள் அம்மா இப்போ இப்படி இருக்காங்கன்னு திரும்ப கேட்குறாங்க. அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். அம்மா இதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாங்க. கடைசியாக நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பேசினதோடு சரி, திரும்பவும் கால் பண்ணால் யாருமே கால் அட்டன் பண்ணவும் இல்லை. அம்மா இப்போ ஓகே தானேப்பா? ஏன்னா அம்மா அதிகம் பயந்ததே ஒன்று நினச்சிதான், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியலேன்னு அருண் சொல்லும்போது அதுக்கு உடனேயே அந்த நிற்கிற லேடியும் இல்லைப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கடைசியாக ஃபோன் பேசிகிட்டே வந்தாங்க. திடீர்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்னால் பேச முடியலை. நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பேரில் சின்ன வயசுலேருந்தே இங்கே சீட்டு பணம் போட்டுட்டு இருந்தாங்கப்பா. அந்த பணம் இப்போ இல்லைப்பா, அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அதுவும் இல்லாமல் பணம் இனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அதை கேட்டு இங்கே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அருணுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம், அந்த பணத்தை நம்பி தானே நாமளே இருந்தோம். அதை அருண் கையில் கொடுக்கணும் ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் எப்படி அடித்தேன். அவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தான் அந்த மாதிரி ஆயிடும். அப்போது என்கிட்ட வந்து நீ புலம்பிட்டு நிற்கக்கூடாதுன்னு சொன்னானே, அதை நினச்சி ரொம்ப பயந்தாங்கப்பா. முக்கியமாக நீ திட்டுவன் நினச்சி ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. நீ அடிக்கடி கோவப்படுவன் கூட உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாள் ஃபோனை எடுக்கவே இல்லை. அதான் பயந்துட்டேன். அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்ல, அப்போது அருண் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. சரிப்பா, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்த லேடி அங்கேருந்து பேசிட்டு போக, இதை கேட்ட முத்து, மீனா, செல்வம்னு எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்ய, உள்ளே போன முத்து, மீனா ஃபஸ்ட்டு வந்துட்டு சீதாவை பார்க்குறாங்க. உள்ளே வந்த அருண்கிட்ட சீதா முகத்தை கூட காட்டவே இல்லை, பேசவும் இல்லை. இங்கே அருண்கிட்டையும் பேசாமல் முத்துவை பார்க்குறாங்க. மாமா என்ன இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றீங்களா? அக்கா நான் அம்மா வீட்டிலே இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்கோடா இவன் மனைவியை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு இதில் இருந்தாவது உனக்கு தெரியுதா இல்லையா? இதை கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமால, நாம் எப்படி பார்த்துக்கிறோன்றதை பொறுத்து தான் ஒரு பொண்ணு இங்கே தான் புருஷனோட இருக்கணுமா இல்லை அம்மா வீட்டில் போய் இருக்கணுமான்றதை முடிவு பண்ணுவா. என்னைக்கு இந்த வார்த்தை சீதா வயலேருந்து வந்ததோ அன்னைக்கு நீ செத்துட்டாதான்டா அர்த்தம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. நான் கோவப்படுவேன் தான், ஆனால் யார்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி கோவப்படுவேன்றது எனக்கு தெரியும். எல்லாம் மீறி யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய கோவன்றது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி காட்டக்கூடியவன். உன் அம்மாவாக இருந்தாலும் சரி, உன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நானாக இருந்தாலும் சரி, ஒரே அளவில் தான் உன் கோவம் இருக்கும். அதுதான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கவும் செஞ்சுருக்கு. இப்போ கூட நீ செஞ்ச தப்புக்கு வருத்தப்படாமல் அமைதியாக நிற்கிற பாரு அப்படின்னு முத்து திட்டுறாங்க. ஏங்க அம்மா, உங்கள் அம்மா இறந்ததுக்கு முழுக்க காரணமே என் புருஷனும் இதோ நிற்கிறாரே செல்வம் அண்ணாவும் தானே சொல்லி தினமும் பேசிகிட்டே இருப்பீங்க. அந்த கோவத்தை சீதா மேலே கூட காட்டுவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் அம்மா எப்படி இறந்துட்டாங்கன்னாவது தெரியுதா? அவங்களுக்கு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஒரு கணம் யோசிக்காம தான் அவங்க குறுக்கவும் வந்திருக்காங்க. இதுதான் இங்கே நடந்திருக்க பிரச்சனை கூட. இது தெரியாமல் அம்மா இறந்ததை காரணம் காட்டி எப்போ இவர் மேலே பழியை போடலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அக்கா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலக்கா, தயவு செஞ்சு நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக்கான்னு சீதாவும் சொல்ல, சரி சீதா நீ கவலைப்படாத, அம்மா கிட்டே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நீ வந்து வீட்டில் இருன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அருணுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சீதா நான் மன்னிச்சிரு அப்படின்னு உடனே காலில் விழுகிறாங்க எல்லாரும் முன்னாடியும். ஆனாலும் சீதா கேட்கவே இல்லை. அவங்கள கூட்டிக்கிட்டு முத்து, மீனா, செல்வம்னு எல்லாமே அந்த இடத்த விட்டு போக அருண் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. தான் செஞ்ச தப்புக்கு மனசளவில் வருத்தப்பட்டு ரொம்ப அழுகிறாங்க.